ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் லைஃப் ஸ்டைல் பை பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பாப்பாவுக்கு நான் ரெகுலராக என்னென்ன ஃபுட் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் விலாகாக போடுங்கன்னு ஒரு சிஸ்டர் 1 மந்த்துக்கு முன்னாடியே என்கிட்ட கேட்டாங்க. சாரி, ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ முக்கியமாக அவங்க கேட்டதுக்கு வேண்டி தான் எடுத்தேன். பாப்பாவுக்கு இப்போ எல்லாமே நாங்கள் சாப்பிட்ற எல்லாமே பாப்பாவுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் காரம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்குவோம். அதே மாதிரி ஸ்வீட் ரொம்ப அதிகமாக தரமாட்டோம், ஒரு அளவுக்கு தான் தருவோம். அவுட் சைட் ஃபுட்ஸ் எல்லாம் அவ்வளோக்கு தரமாட்டோம், அப்படியே அவாய்ட் பண்ணிடுவோம். எப்பாவது ஒரு நாள் ரொம்பவே ரேராக தான் வாங்கி தருவோம். மார்னிங் எப்போவுமே ரித்வி ஒரு 7-7:30 அப்படிங்கும்போது எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு பால் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக பால் கொடுக்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ண வைக்கணும். கண்டிப்பாக ரித்வி அது பண்ணவே மாட்டாங்க, அழுதுருவாங்க ப்ரஷ் பண்ண சொன்னால். பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கூட ப்ரஷ் பண்ணால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எந்திரிச்சோடனே பால் வேணும். அதனால நான் கம்பல் பண்ணுறதில்ல. சரி, போக போக சரியாயிரும்னு சொல்லிவிட்டு நான் அதை மாற்றலை, அப்படியே விட்டுட்டேன். கம்பல்சரி 2 நேரம் ப்ரஷ் பண்ண வைக்கணும். பால் குடிக்கிறனால கண்டிப்பாக பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு எல்லாமே வாயில் ஸ்மெல் வரும். அதனால் 2 நேரம் ப்ரஷ் பண்ண வச்சா ரொம்பவே நல்லது. கவு மில்க் நான் 1.5 இயர்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தங்க 3 வயசு வரைக்குமே தாய்ப்பால் கொடுக்குறவங்க இருக்காங்க. நான் 1.5 இயர்ஸுங்கும் போதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு 7:30 போது ரித்விக்கு பால் மட்டும் கொடுத்துருவேன். அவங்க கொஞ்சம் நேரம் குடிச்சிட்டு நல்லா விளையாடுவாங்க. மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 வரைக்குமே அவங்க அப்பா இருப்பாங்க. அவங்க அப்பா கூட நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த கேப்பில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு இது எல்லாமே முடிச்சிருவேன். அதுக்கு முன்னாடியே பாதி ஒர்க் முடிஞ்சிடும். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் செய்ய பார்ப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி தான் இருக்கும். அதை அப்போ செஞ்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். முன்னாடியே செஞ்சு வச்சா அவ்வளோக்கு இருக்காது. அதனால் லஞ்ச் ஒர்க் ஃபஸ்ட்டே முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு மீட்டிங் இருந்தனால சாப்பாடு வேண்டான்னு சொல்லிட்டாங்க லஞ்சுக்கு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் அன்றைக்கி ரெடி பண்ணேன். லஞ்சு மதியத்துக்கு மேலே தான் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். லஞ்சுக்கு பாசிப்பயிறு கஞ்சி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே அரிசியும் பாசிப்பயிரும் ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா ஊறிடும், அப்போ கஞ்சி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் ஆனியன் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டேன், காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஒரு கடாயில் ஆயிலு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 2 டீஸ்பூன் போட்டு அதையும் சாட்டே பண்ணி நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாப்பாவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி தோசை ஊற்றி கொடுத்தா அவளே எடுத்து சாப்பிட்டுக்குவா, நம்மளை எதிர்பார்க்கவே மாட்டா. இப்போ தான் அவளே எடுத்து சாப்பிட பழகிட்டுருக்கா. இந்த மாதிரி தோசை, பணியாரம் இதெல்லாம் சுட்டு கொடுத்தாலுமே சட்னிலேயே அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்றா இப்போல்லாம். ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்றது கிடையாது. கொஞ்சம் சாப்பிட்றது, விளையாடுறது, கீழே எடுத்து போகிறது. அதுக்கு வேண்டிய நானே உட்காந்து சாப்பிட வச்சுருவேன். இந்த ஃபீடிங் சேர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி 1 இயர்லேருந்தே இந்த சேரில் உட்கார வச்சு சாப்பிட்டு பழகினதுலேருந்து வெளியே எடுத்துகிட்டு போயோ இல்லை கீழே உட்கார சாப்பிட்ற பழக்கம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவள் பாட்டுக்கு கரெக்டாக சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் அந்த சேரில் போய் உட்காந்துக்குவா. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அதை விட்டு எந்திரிக்கவே மாட்டாள். அதில் எனக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது. அவளுக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் அவளே உட்காந்து சாப்பிட்டு போயிடுவா. இதில் நம்மளுக்கும் வேறு ஊட்டியும் விடுவாள். குட்டி குட்டி தோசை தான் ஊற்றிருக்கேன். அதுலேயே ஒரு 2-3 சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேண்டான்ட்டாங்க. அது வேண்டவே வேண்டாம், வாய்க்குள்ளே போகவே போகாது. அதை ஊட்டி சாப்பிட வைக்கிறக்குள்ளே தான் நம்மளுக்கு ஒரு வழியாகிற மாதிரியே இருக்கும். ஒரு 9:30 அப்படிங்கும்போதே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவள் விளையாடிட்டுருப்பா. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை எல்லாமே நான் பார்த்துட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுமே அவள் பாட்டுக்கு விளையாடிட்டுருப்பா. நானும் கொஞ்சம் நேரம் போய் அவள் கூட விளையாடணும், இல்லைன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அதுக்கு வேண்டி அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் கம்பெனி கொடுத்துட்ருக்கிறது. ஒரு 11:30 அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது தருவேன். மோஸ்ட்லி நான் பால் கொடுத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது வீட்டில் இருந்தால் அதை கொடுத்துருவேன். ரித்விக்கு ஃப்ரூட்ஸில் இந்த மாதுளம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் இந்த 3 தான் பிடிக்கும். இந்த 3 இருந்தால் எப்போ கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க. அதுவும் இப்போல்லாம் ஆப்பிள்னு கேட்க தெரிஞ்சிருச்சு. நம்ம எந்த பிளேஸில் வச்சுருக்கோமோ கரெக்டாக இங்கே போய் நின்றுட்டு ஆப்பிள் வேணும்னு சொல்லி
சொல்லிடுறது. ஆப்பிள் இருந்தால் சாப்பாடு கூட அவன் நினைக்கிறதே இல்லை, ஆப்பிள் மட்டும்தான் சாப்பிட்றது. ஒரு ஃப்ரூட்ஸ்னால் ரித்விக்கு ரொம்பவே பிடிக்கும். வீட்லேயே ஃப்ரெஷ் ஜூஸஸும் ரெடி பண்ணி ரித்விக்கு அப்பப்போ கொடுப்பேன். மழை டைம்ங்காட்டி நான் இப்போதைக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் கொடுக்காம இருக்கேன். பெருசாக எதுவும் எஃபெக்ட் பண்ணாது, இருந்தாலும் ஒரு சின்ன பயம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. கோல்டு ஏதாவது பிடிச்சிருச்சுன்னா, ஃபீவர் வந்துச்சுன்னா, ஐயோ நம்ம தான் கஷ்டப்படணுமே அப்படிங்கிற ஒரு பயத்துக்கு வேண்டியதை எல்லாம் பார்த்து பார்த்து தர வேண்டியதாக இருக்குது. ரித்வி மாதுளம்பழம் சாப்பிட்ருக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சிங்கில் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு, அதை அப்படியே நான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். கழுவி முடிக்கிற வரைக்குமே ரித்வி சாப்பிட்ருந்தான். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் ரித்வி தூங்கவே ஸ்டார்ட் பண்ணுறது. அதனால ஒரு 12:30 போதே லஞ்ச் ரெடி பண்ணேன். எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும்தான், 2 பேர்த்துக்கு பாசிப்பயிறு கஞ்சியே வச்சுட்டேன். இந்த பாசிப்பயிறு கஞ்சி வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான், எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட அரிசி பாசிப்பயிறு இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது கூட உப்பு ஆட் பண்ணி நல்லா கஞ்சி மாதிரி கொதிக்க விட்டுறணும். வெங்காயம் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், நான் ஆட் பண்ணல. அதுக்கு இடையிலையே பார்த்திங்கன்னா தேங்காயை நல்லா சொருகி வச்சிடணும். சொருகி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதித்து அரிசியும் பாசிப்பயிரும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் தேங்காய் ஆட் பண்ணணும். அதுக்கிடையில் நல்லா மழை வந்துருச்சு. ரித்வி அந்த ஜன்னல் கிட்ட நின்று மழை வரதை பார்த்துட்டே இருந்தான். நான் போனங்காட்டி என்னை நல்லா ஹக் பண்ணிட்டான். இந்த மாதிரி குழந்தைய க்யூட்டாக ஏதாவது விஷயம் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். கஞ்சி ரொம்ப நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கிடையில் நான் தேங்காய் பூ ஆட் பண்ணிட்டேன். அந்த ஆட் பண்ணுற வீடியோ ஆனில் இருக்கா இல்லையான்னு தெரியாமையே நான் ஆட் பண்ணிவிட்டேன். அப்புறம் பார்த்தா வீடியோ ஆனில் இல்லை. நல்லா வெந்ததுக்கப்புறம் கஞ்சி கொஞ்சம் தனியாக பாப்பாவுக்கு எடுத்து ஆற வச்சுட்டேன். அப்போது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா ஆறல. ரித்வி அதுக்குள்ளே போய் சேர்லேயே உட்காந்துட்டா. சரி ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே கீழே ஃபேனுக்கு கீழே உட்காந்து ரித்விக்கு ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பாவுக்கு லஞ்ச் தரும்போது ஒரு 1 ஆயிரும். அதுக்கப்புறம் 1 ஹவர் கிட்ட நல்லா விளையாடிட்டு ஒரு 2 2:30 அப்படிங்கிறப்ப தான் தூங்குவாங்க. பாப்பாவுக்கு நான்வெஜ் எக்கு எல்லாமே கொடுத்துட்டேன், எல்லாமே அவளும் சாப்பிடுவான். லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2:30 அப்படிங்கிற வரைக்கும் நல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்குனா. அதுக்கிடையில் எனக்கு என்னென்ன வேலை இருக்கோ அதெல்லாம் நான் முடிச்சிருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 அந்த மாதிரி தான் எந்திரிச்சோன்னே கொஞ்சம் தண்ணி கொடுத்துருவேன். எப்போவுமே தூங்கி எந்திரிக்கும் போது தண்ணி கொடுத்துருவேன். மார்னிங் டைம் பால் குடிக்கிறனால தண்ணி நான் விட்டுருவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். நான்வெஜ் வீக்லி ஒன்ஸ் ரித்விக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் எக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்போம். நான் இதுக்கு முன்னாடி நாள் எக் கொடுத்தனால இந்த வீடியோ எடுக்கும்போது எக்கு ஆட் பண்ணல. அதுவும் ரித்விக்கு எக்கு அப்படியே வேக வச்சு கொடுத்தா பிடிக்காது. ஆம்லெட் மாதிரி போட்டு கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவா, இல்லைனா பொரியல் பண்ணி கொடுக்கணும். நான் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். இப்போல்லாம் ரித்விக்குன்னு எதுவுமே தனியாக செய்யறதில்ல, எங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை அப்படியே தான் கொடுக்குறோம். காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்குவோம், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மாடியில் போய் விளையாட வச்சேன். அதுக்கப்புறம் மழை வருதுன்னு கீழே கூப்பிட்டு வந்துட்டேன். ஒரு 4:45 அப்படிங்கும்போது சத்து மாவு கூழ் தான் கொடுத்தேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி ஈவினிங் கொடுப்பேன். ஒரு நாளைக்கு சுண்டல் வேக வச்சு கொடுப்பேன், இல்லைனா பாசிப்பயிறு வேக வச்சு கொடுப்பேன். பான் ஏதாவது இருந்தாலும் அதை வேக வச்சு கொடுப்பேன், இல்லைனா நிலக்கடலை கொடுப்பேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. கவு மில்க் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அதில் கால்சியம் இருக்கனால குழந்தைகளோட போன்ஸு வளர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், போன்ஸுக்கு ரொம்பவே நல்லது. கவு மில்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுற எல்லா மாமிஸுமே டாக்டர்கிட்ட ஒரு டைம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் மதர் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாலுமே ஒரு 2 வயசுக்கு அப்புறம் அப்படியே கவு மில்க் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். குழந்தைகளுக்கு எப்போவுமே ஒரு நாளைக்கு 2 ஃப்ரூட்ஸு 2 வெஜிடபிள் ஃபுட்டில் சேர்த்திக்கிற மாதிரி பார்க்கணும், அது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு டைமு இல்லைன்னா வாரத்துக்கு 2 டைம் கூட கீரை கொடுக்கறது அதை விட ரொம்பவே நல்லது. சத்து மாவு ஒரு 4:45 கொடுத்துட்டு நாங்கள் ஒரு 5 மணிங்கும்போது பார்க் போயிடுவோம். பார்க் போயிட்டு வரக்கு எப்படியும் 6:30 6:45 ஆயிரும். வந்தோடனே ரித்வியை குளிக்க வச்சுட்டு டின்னர் தான் வேகமாக ரெடி பண்ணுவேன். ஏன்னா ரித்விக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே போய் நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க. அந்த விளையாடுறதுலேயே சாப்பிட்டதெல்லாம் இறங்கி பசிக்க ஆரம்பிச்சிடும்.
ஒரு 7:30ங்கும் போது டின்னர் கொடுத்துருவேன் ரித்விக்கு. இன்றைக்கி பணியாரம் தான் சுட்டிருந்தேன். பணியாரம் வந்து வெறும் பணியாரமே சாப்பிடுவா. ரித்வி சட்னி இதுக்கு தொட்டே சாப்பிட மாட்டா, அப்படியே எடுத்து சாப்பிட்ருவா. இதே பீனட் சட்னினா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. எல்லா குழந்தைகளுக்குமே பீனட் சட்னி ரொம்பவே பிடிக்கும். நைட் நேரத்தில் ஏதாவது ஒரு சீரியல் ஓடிட்டே இருக்கும். டிவி பார்த்துட்டே ரித்விக் கொடுப்பேன். ஆனால் ரித்வி சீரியலெல்லாம் பார்க்க மாட்டா. கரெக்டாக சுட்டி டிவியில் கிருஷ்ணா போடுவாங்க, அதை போட்டு விடுவேன். இல்லைனா வந்து கொக்கோ மெலன் தான். நைட் நேரத்தில் மட்டும் டிவி போட்டு விட்டுட்டு தான் சாப்பாடு ஊட்டுவேன். ஏன்னா எனக்குமே போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோக்கு நான் டிவி பார்க்க மாட்டேன். இருந்தாலும் நைட் நேரம் மட்டும் சும்மா டிவி ஓடட்டுமே அப்படிங்கிறக்கு வேண்டி போட்டு விடுவேன். அது சீரியலாகவே போட்டு விட்டுருவேன். அன்னைக்கு நைட் டின்னருக்கு வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான். நான் எதுவுமே சாப்பிடல, எனக்கு அவ்வளோக்கும் பசிக்கல. ரித்விக்கு மட்டும் பணியாரம் தான் சுட்டு கொடுத்தேன். அவங்க அப்பா வந்து ரிசப்ஷன் ஒன்று இருந்தாங்க, அதுக்கு போயிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சு. அங்கேயே சாப்பிட்டாங்க. ஒரு 7:30ங்கும் போது டின்னர் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விளையாடிட்டு இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் ஹவுஸ் ஓனர் இருக்காங்க, வெளியே கூப்பிட்டு போய் அங்கே கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாட வைப்பேன். அப்புறம் ஒரு 8:30 அப்படிங்கும்போதெல்லாம் அவங்க அப்பா வந்துடுவாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுவேன். ரித்வி தூங்குறதுக்கு கண்டிப்பாக 10:00 10:30 ஆயிரும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா 10:00 ஆயிடுச்சா. தூங்க போகும்போது கண்டிப்பாக பால் கொடுத்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விளையாட வைக்கிற மாதிரியே வச்சுருப்பேன். இல்லைனா போய் அப்படியே படுத்தா அப்படியே வாமிட் பண்ணிடுவா. ஒரு 10:30ங்கும் போதெல்லாம் அன்னைக்கு தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் பால் கொடுத்த அந்த டம்ளரு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் தூங்குறதுக்கு 10:30 ஆயிடுச்சு. புதுசாக ரித்விக்குன்னு எதுவுமே கொடுக்கறதில்ல, எல்லாமே நம்ம சாப்பிட்றது மட்டும்தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். இவ்வளோதான் ரித்வியோட ஃபுட் ரொட்டீன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.